ஐயோ, வலி தாங்க முடியலையே. அம்மா, அம்மா. என்ன பிரியாம்மா, கூப்பிட்டியா? அம்மா, வயிறு ரொம்ப வலிக்குமா. பிரசவ வலி வந்துட்டுன்னு நினைக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போகுமா? இரு, உங்கள் அப்பாவை கூப்பிடுதேன். சரிம்மா, சீக்கிரம் கூப்பிடுங்க, வலி தாங்க முடியல. ஏங்க, சீக்கிரம் வாங்க. ஏங்க, வாரீங்களா இல்லையா? என்ன, எதுக்கு ஏலம் விடுதே? ஏங்க, சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிங்க. மாப்பிள்ளைக்கு சம்மந்தி வீட்டுக்கெல்லாம் சொல்லி விடுங்க. சீக்கிரம் சீக்கிரம். என்னத்துக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிக்கணும்? யாருக்கு என்னாச்சு? ஏங்க, பெரிய ஆளுக்கு பிரசவ வலி வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல. சரி, நான் கார் எடுக்கேன், 2 பேரும் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போங்க. அம்மா, ரொம்ப வலிக்குமா, தாங்க முடியலம்மா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோமா, ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். இப்போ நம்ம பாடத்தை ஆரம்பிக்க போகிறோம். இந்த சாட்டு சூப்பராக இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா இப்படி தான் வாங்கி ஒட்டி வச்சுருப்பாங்க. ஒட்டி வச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் தெரியாமல் மக்கா தானே இருக்கே. ஆண்டி, இந்த கிளாஸ் எல்லாம் வேண்டாம் ஆண்டி. வாங்க, நம்ம 2 பேரும் போய் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டு வருவோம். தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம் பார்த்துக்கோ. வகுப்புக்கு வந்தால் கையை கட்டி வாயை முடிக்கிட்டு உட்காந்து நான் சொல்கிறது கேட்கணும். என்னை கோவப்படுத்தாமல் படித்து பாஸ் ஆகிட்டு போயிருன்னு. சரி ஆண்டி. முதல்ல ஆண்டின்னு சொல்லாமல் அத்தைன்னு சொல்லு. அதெல்லாம் வராது, வந்தால் பார்ப்போம். நீங்கள் பாடத்தை மட்டும் நடத்துங்க. சரி, போனால் போதுன்னு விடுதே, பாடத்தை கவனி. இந்த மேலே சிவப்பு கலரில் இருக்குல்ல, அது என்னது? அது நல்லா தெரியும் ஆண்டி, நான் தான் நிறைய சாப்பிடுவேனே. தக்காளி, டொமேட்டோ. சூப்பரு, கரெக்டாக சொல்லிட்டேன். இப்போ இரு, அடுத்தது கேட்க. இது என்னது? அது ரொம்ப நல்லா தெரியும், காலிஃப்ளவர். நீங்கள் கூட நல்லா பொரிச்சு தருவீங்களே. சரி, தப்பிச்சிட்டேன். இதுவும் தெரிஞ்சிருக்கு. இரு, வேற ஒன்று கேட்க. ஆஹா, பாடம் இவ்வளோ ஈஸியாக இருக்கே. போக போக தெரியும். இது என்னது? அது பேர் தெரியாது. தெரியாதுன்னு ஒரு பேரா? அதுக்கு ஒரு பேர் எழுதியிருக்குல்ல, அதை பார்த்து சொல்லு. பாட்டில் கார்டன் எழுதியிருக்கு. நான் இப்படி ஒன்றும் தின்னதே இல்லையே. பாட்டில் கார்டன் என்னது? பேர் புதுசாக இருக்குது. பாட்டில் மாதிரி இருக்குமோ? ஐயோ, தின்ன வாய்க்குள்ளெல்லாம் போய் குத்திருமே. இது வேண்டாம் ஆண்டி, வேற கேளுங்க. மெண்டலு சொரக்கா கூட்டு வச்சு கொடுத்தா நல்ல பொக்கு பொக்குன்னு திம்பல்ல, அந்த சொரக்கா தான் இது. சொரக்கா கூட்டா சூப்பராக இருக்குமே. தின்னா மட்டும் தெரியும், ஆனால் பார்த்தா அது என்னதுன்னு தெரியாது. தின்னா போதாதா ஆண்டி? ஏன் ஆண்டி இப்படி பண்ணுதீங்க? நாளை பின்ன சொரக்கா கூட்டு வையுமான்னு நான் சொன்னேன், நீ என்னத்தை வைப்ப? சரி, இப்போ கற்றுக்கிட்டேன். காய்கறி போதும், அடுத்து பருப்புக்கு வாரேன். வாங்க வாங்க. அந்த மேலே முதல்ல இருக்கு பாரு, அது என்ன பருப்பு? அது மஞ்சள் கலராக இருக்குது, மஞ்சள் பருப்பு. மஞ்சள் பருப்பா? அதுக்கு பேர் இல்லையா? அது பேர் இங்கேருந்து பார்த்தா தெரிய மாட்டேக்கி. அதுக்கு பேர் துவரம் பருப்பு. சரி, பேர் நல்லா இருக்கு. சரி, கடலைப்பருப்பு எங்கே இருக்குன்னு காட்டு. கடலைப்பருப்பு தானே, அது நல்லா தெரியுமே. சாம்பார்லாம் போடுவீங்களே, அதானே? அந்த கீழே கடைசியில் இருக்கு பாருங்க, அதான் கடலைப்பருப்பு. சாம்பாரில் எந்த பருப்பு போடுவோன்னு தெரியல. இவ பிரியாணி கிண்டுதாலாம், பிரியாணி. ஆளை பாரு ஆளை. ஐயோ ஆண்டி, அடிக்காதீங்க, வலிக்கி. சாம்பாரில் போடுறது துவரம் பருப்பு. சொல்லு, முதல்ல இருக்குல்ல, அதான் துவரம் பருப்பு. சொல்லு. சரி, சாம்பாரில் துவரம் பருப்பு போடணும். அது மேலே முதல்ல இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும், பட்டையாக இருக்கும். சரி ஆண்டி, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு. புரியுதா? புரியுது ஆண்டி. சரி, அடுப்பங்கரையில் போய் துவரம் பருப்பு எதுன்னு எடுத்துகிட்டு வா பார்ப்போம். அடிக்கிறது நிறுத்தினதானே போக முடியும். விடுங்க, மண்டை வலிக்கி. யாத்தே, என்ன அடி? போய் பருப்பு எடுத்துகிட்டு வந்து காட்டு. யாத்தே, கிளவி இன்னைக்கே நம்ம கதையை முடிச்சிரும் போலையே. ஒரு பருப்புக்கு இந்த அடி வாங்குதா? இன்னும் எல்லா பருப்பையும் கேட்டோம்னா இன்னைக்கு அவ்வளோதான், மண்டை வீங்கி புடச்சிக்கிட்டு வந்துடும் போலையே. ஆண்டி, என்ன கலர் டப்பால இருக்கு? ஆமாம், அப்படியே நான் சொல்லி கொடுப்பேன். பருப்பு பேரை சொல்லியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வா. ஐயோ கடவுளே, இத்தனை பருப்பு வச்சுருந்தா நான் எந்த பருப்புன்னு கண்டுபிடிக்க? மஞ்சள் கலராக இருக்கும், பட்டையாக இருக்கும். நாங்கள் சரி, எடுத்துகிட்டு வாரேன். ஆண்டி, இங்கே பாருங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டேன். எங்கே பார்ப்போம்? எப்படி? சூப்பரா? எனக்கு 100க்கு 100 மார்க் போடுங்க. போடுவேன், உன் தலையில் பெரிய முட்டையாக போடுவேன். என்ன ஆண்டி, நீங்கள் சொன்ன மாதிரி துவரம் பருப்பு எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல. அடியே, இது துவரம் பருப்பாடி? இது துவரம் பருப்பா? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி மஞ்சள் கலராக இருக்குல்ல. அடியே, மஞ்சள் கலரில் இருக்கிறதெல்லாம் துவரம் பருப்பு கிடையாதுடி, இது கடலை பருப்பு. அங்கே மேலே இருக்கு பாரு படத்தில், அந்த பருப்பு எப்படி இருக்குன்னு பாரு. இதே மாதிரி தானே இருக்குது ஆண்டி. உனக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்தா வேலைக்கு ஆகாது. சரி, இன்னைக்கோட இந்த கிளாஸ் இதை முடிச்சுக்கிடலாம். நாளையிலேருந்து கிளாஸ் உனக்கு அடுப்பங்கரைக்குள்ள, சரியா? ஜாலி, அடுப்பங்கரைக்குள்ளே சாப்பிட்டுக்கிட்டே பாடம் படிக்கலாம். சாப்பாட்டு மேலே கையை வச்ச தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். நான் சொல்லி கொடுக்குறது மட்டும்தான் நீ படிக்கணும். அடிக்காமல் சொல்லிக் கொடுங்க ஆண்டி. அடிச்சு சொல்லிக் கொடுக்கும்போதே கடலை மாவில் பச்சி போடுறதுக்கு பதிலாக கோல மாவில் பச்சி போட்டு தாரேன். இன்னும் உன்னையெல்லாம் அடிக்காமல் விட்டேன்னா நீ என்னெல்லாம் செய்வியோ? செல்வி, வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? ஆமா ராதா, வேலையெல்லாம் முடிச்சாச்சு. என்ன குழம்பு வச்சே? வாயை பொழக்காத, சும்மா தான் கேட்டேன். நான் குழம்பெல்லாம் கேட்க மாட்டேன், பயப்படாத. அது வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் கோழிக்கறி குழம்பு. அதுக்கே என்ன கேட்டோன்னு வாயை பழந்த? குழம்பு கேட்டுருவேன்னு பயந்து தானே. எங்கள் வீட்டில் இன்னைக்கு கோழிக்கறி குழம்பு தான். தாடிக்காரன் காலையிலே கறி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டான். அதனால
வச்சாச்சு. அவ்வளவுதான், வீட்டுக்காரர் வாங்கிட்டு வர சொல்லிட்டு நல்லா செஞ்சு வச்சு சாப்பிட வேண்டியதான். வீட்டுக்கு போன ஒரே வேலையா கிடக்கு செல்வி, எரிச்சலா இருக்கு. என்ன செய்ய, நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பார்க்க வேண்டியிருக்கு. வேலையை முடிச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா போர் அடிக்கி, அதுவும் எரிச்சலா இருக்கு. வாழ்க்கையில இந்த போர் அடிக்காம என்னைக்கு தான் இருக்க முடியும்னே தெரியல. போர் அடிச்சா டிவி பாருமா. டிவியை பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் வலிக்க. அப்போ டிவி ஆஃப் பண்ணி போட்டு பெசாட்டுக்கு படுத்து தூங்கு. தூங்கிட்டே இருந்தாலும் சோம்பேறித்தனமா இருக்கே. பெசாட்டுக்கு ஒன்று செய், அரளி விதையை கொஞ்சம் அரைச்சி குடிச்சிட்டு பெசாட்டுக்கு படுத்து தூங்கு, போர் அடிக்காது. அடி பாவி, நீங்கள ஒரு ஃப்ரெண்டா? போர் அடிக்குன்னு கேட்டா அரளி விதையை அரைச்சி குடிச்சிட்டு சாவுங்க. பிறவு என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. பிறகு ஓன்ட்ட எப்படி பேச? அதுக்குன்னு சாவவா சொல்லுவீங்க? வாட்டி, நீ என்ன இங்க? நான் சும்மா அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். வர்ற வழியில் நீங்கள் பேசுறது கேட்டுச்சு, அதான் நின்னேன். நீ சோறு கறியெல்லாம் ஆக்கிட்டியா? குழம்பு அடுப்பில் கிடக்கு. உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன குழம்பு? கோழியா ஆடா? நான் மீனைத்தான் வாங்கி குழம்பு வச்சேன். கோழி ஆடெல்லாம் ஒன்றும் வைக்கல. ராதா வீட்டில் இன்னைக்கு கோழி கறியா? வேணா கொஞ்சம் வாங்கிக்கோ. இப்போ அவ உன்ட்ட கேட்டாலோ? ராதாக்கா, கோழிக்கறியா உங்கள் வீட்டில்? பரவாயில்லையே. செல்வி வீட்டில் இன்னைக்கு கோழி கறிதாம்மா. 2 பேரும் பயப்படாதீங்க, நான் 2 பேர்கிட்டையும் கேட்க மாட்டேன். சேச்சே, நானும் அப்படி கிடையாதும்மா. நான் செய்யலைன்னா தான் பிரச்சனை. நான் செஞ்சுட்டேன்னா யாருக்குனாலும் கொடுப்பேன். நான் கோழிக்கறி வச்சிருக்கேன், உனக்கு வேணா நீங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் ஒரு கிண்ணத்துல வாங்கிக்கோ, சரியா? அதுக்கு பதிலாக ஒரு கிண்ணத்துல நீ எனக்கு மீன் குழம்பு கொடுத்துறணும். பதிலுக்கு பதில் கொடுக்கணுமோ? ஆமா, அப்போ தானே நல்லா இருக்கும். சரி சரி, எனக்கு இன்னைக்கு கோழிக்கறி திங்கிற மூடு இல்லை. நான் இன்னைக்கு மீன் குழம்பு மட்டும் தின்னுக்கிடுதேன். சரி, குழம்பு திங்கலைன்னா பரவாயில்ல. செல்வி வீட்டில் சிக்கனை நல்லா பொரிச்சு சிக்கன் 65 செஞ்சு வச்சிருக்காளாம். வேணா ஒரு கிண்ணத்துல வாங்கிட்டு போ. என்னது இது? நான் சமையலா பார்த்துக்கிட்டு இருப்பேன், எல்லாம் நல்ல வீடியோவா வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பொம்மை படம், பாட்டு, அது இதுன்னு வருது. இந்த பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுத்தாலே இப்படித்தாம்மா, என்னத்தையாவது பார்த்து வைக்காளுக, அதையே காட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம பார்க்குற விஷயம் வந்தால் தானே நம்ம பார்க்க முடியும். எரிச்சலா இருக்கியா? இதெல்லாம் எப்படி மாற்றணும்னு தெரியலையே. மாற்றணுன்னாலும் அவளுகிட்ட தான் ஃபோனை கொடுக்கணும். என்னத்தையாவது நோண்டி விட்டுருவாளுக, இன்னமும் கொடுக்கக்கூடாது. என்ன தலைவர் என்னாச்சு திடீர்னு ஃபோன் அடிக்காரு? என்ன விஷயம் தெரியலையே. எதுக்கு இந்த நேரத்துக்கு ஃபோன் அடிக்காரு? சரி, கேட்டு பார்ப்போம். ஹலோ அண்ணாச்சி, சொல்லுங்க அண்ணாச்சி. ஏம்மா லட்சுமி, ஒரு சந்தோஷமான விஷயம்மா. என்ன அண்ணாச்சி, தண்ணி விட்டுட்டீங்களா? ஏம்மா அது இல்லைம்மா, பெரிய ஆளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அப்படியா அண்ணாச்சி? எப்போ பிறந்துச்சு? இப்போந்தாம்மா, ஒரு அரை மணி நேரம் இருக்கும். ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. தாயும் பிள்ளையும் நலமா இருக்காங்களா? சுகப்பிரசவம் தானே? ஆமாம்மா, சுகப்பிரசவம் தான். 2 பேரும் நல்லா இருக்காங்க. அண்ணாச்சி, எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கீங்க? நம்ம ஊர் ஆஸ்பத்திரியா? இல்லைம்மா, டெலிவரி பார்க்க மாட்டாங்கல்ல, பக்கத்து ஊர் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். சம்மந்தி வீட்டிலலாம் வந்தாங்களா அண்ணாச்சி? எல்லாரும் இங்கே தாம்மா இருக்காங்க. சரி அண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆண் வாரிசு வந்துட்டு குடும்பத்துக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன் அண்ணாச்சி. சரிம்மா, கொஞ்சம் எல்லாருக்கும் ஃபோன் அடித்து சொல்லிடுதியம்மா. எனக்கு இங்கே நேரம் இல்லை, எல்லாரையும் பார்க்க வேண்டியிருக்கு. அங்கே டாக்டர் வேற ஓயாமல் கூப்பிடுதாரு. சரியா, நீ கொஞ்சம் பார்த்துக்கிடுதியா? எல்லார்ட்டையும் சொல்லிடுறியாம்மா? சரி அண்ணாச்சி, நான் சொல்லிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் சந்தோஷமா இருங்க. ஆட்டும்மா, நான் ஃபோனை வைக்கேன். சரி, வச்சிருங்க அண்ணாச்சி. பெரியலுக்கு ஆம்பளை பிள்ளையா? அடி சக்க, பரவாயில்லையே. சரி, எல்லார்ட்டையும் முதல்ல சொல்லிடுவோம். எவ்வளோ சந்தோஷமான விஷயத்தை தலைவர் சொல்லியிருக்காரு. மேடம் மேடம் யாருப்பா, என்ன வேணும்? மேடம், இங்கே மங்கம்மாங்கிறது யாரு? நான் தான்ப்பா. என்ன? உங்களுக்கு தான் மேடம், பார்சல் வந்திருக்கு. எனக்கா? கொண்டா கொண்டா. 599 ரூபா கொடுங்க. 599 ரூபாயா? எதுக்கு? நீங்கள் வாங்கின பொருளுக்கு தான் 599 ரூபா கேட்கேன், எடுங்க. இல்லை, இது நான் ஆர்டர் போட்ட சேலை தானே? ஆமாம் மேடம், அதுதான். சேலை விலை 300ரூவான்னு போட்டிருந்துச்சு, அதனால தானே ஆர்டர் போட்டேன். நீ என்ன 599 ரூபா கேட்க? கொள்ளையடிக்க பாக்கியோ? சேலை விலை 300 ரூபா, ஷிப்பிங் சார்ஜ் ஒரு 299 ரூபா, மொத்தம் 599 ரூபா. ஷிப்பிங் சார்ஜா? அது என்னது? கொண்டு வந்ததுக்கு டெலிவரி சார்ஜ். இந்த ஒத்த சேலையை கொண்டு வந்து கொடுத்ததுக்கா 299 ரூபா? ஆமாம் ஆமாம், சீக்கிரம் எடுங்க, நிறைய வேலை கிடக்கு, நான் போகணும். சேலைக்கு மட்டும் துட்டு தரேன், வாங்கிட்டு போ. நீ கேட்ட சார்ஜ் எல்லாம் தர முடியாது. என்ன மேடம் இது, வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா துட்டு எடுங்க. இல்லை மெண்டலா, நீ சொல்லுறது புரியலையா? சேலைக்கு மட்டும் தான் துட்டு தருவேன். பாட்டி, ஒழுங்கா துட்டை தாங்க, சும்மா வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காதீங்க. என்னல இவ்வளோ நேரம் மேடம் மேடம்னு, இப்போ என்ன பாட்டிங்க? இந்த ஏரியா விட்டு எப்படி தாண்டி போறேன்னு பார்க்கட்டா? வேண்டாம், பொருளை திருப்பி தாங்க, நான் கொண்டு ரிட்டர்ன் போடுதேன். எத்த என்ன ஒரே சத்தமா கிடக்கு?
மேடம் சேலை ஆர்டர் போட்டிருக்காங்க, 599 ரூபா கொடுக்கணும், தரமாட்டேக்காங்க மேடம். எத்தே நீங்கள் தான் ஆர்டர் போட்டிங்களா? நான் தான் ஆர்டர் போட்டேன். சேலை 300ரூவான்னு ஆர்டர் போட்டேன். இவன் 599 ரூபா கேட்கான். எப்படி கொடுக்க முடியும்? மேடம் அது ஷிப்பிங் சார்ஜ் மேடம். அதைத்தால நானும் சொல்லுதேன். ஷிப்பிங் சார்ஜ்னா கப்பலில் வந்து தானே டெலிவரி கொடுக்கணும். நீ வண்டியில் தானே வந்த, உனக்கு எதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் நான் கொடுக்கணும்? ஏ காக்கா சாப்பிடு, எதுக்கு சாப்பிடாம தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கே? நேற்று ராத்திரி என் மவன் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்ச சோறு காலையில பார்த்தா ஊசி போயிட்டு, அதான் உனக்கு வச்சேன். நீ சாப்பிடாம தட்டை தூக்கி வீசுதே. இவன் மட்டும் நல்ல கறி குழம்பு வச்சு சோறு திம்பாலாம், எனக்கு மட்டும் நல்ல ஊசி போன நேத்துள்ள பழைய சோறை போடுவாளாம். என் மூஞ்சில் என்ன காக்கா இழிச்ச வாயின்னு எழுதியா ஒட்டியிருக்கு. வந்துட்டா சோறு போட. இவெல்லாம் சோறு போடலன்னு எவ அழுதா? விஜய், குழந்தை எவ்வளவு அழகா இருக்கான் பாருங்களேன். ஆமா நந்தினி, என் மருமகன் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கான் பாரு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குல்ல. என் பிள்ளைய கண்ணு வச்சிடாதீங்க. நான் ஏன் கண்ணு வைக்க போறேன்? நான் தானே பிள்ளைக்கு தாய்மாமா. ஆமா ஆமா. இவன் எப்போ எந்திப்பான்? என் கூட விளையாடுவானா? குழந்தை பிறந்து 1 மணி நேரம் தான் ஆகுதுப்பா, அதுக்குள்ளே விளையாடுவானான்னு கேட்காத. மாப்பிள்ள, அதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும். அப்படியாத்த? இப்போ விளையாட மாட்டானோ? உங்க முகத்தை பார்த்து சிரிக்கிறதுக்கே ஒரு 3-4 மாசம் ஆகும். இப்பவுமே எந்திக்க சொல்லுங்களேன். சும்மா இருங்க விஜய், குழந்தை ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ஒன்று ஒன்றா பண்ணும். நீங்க இப்பவுமே எல்லாத்தையும் கேட்காதீங்க. என் பேரன் என்ன அழகா இருக்கான். அவனுக்கு முதல்ல வீட்டுக்கு போனோன்னு திஷ்டி சுற்றி போட்டுறணும். வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்தோடனே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. விஜய், நான் அப்பாவாயிட்டேன், நீ எப்போ அப்பாவாக போற? என்னடி தூங்கலையா? இந்த நேரத்துக்கு வந்திருக்க? ஏமா அப்பா இன்னும் வரலையா? இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகவும் ஃபோன் அடிச்சு சொன்னார்ல, அதான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எம்மா அடுத்த வாரம் காலேஜ் ஆரம்பிக்குமா? சரிடி, அதுக்கு என்ன செய்யணும்? ஏம்மா காலேஜுக்கு போட்டு போறதுக்கு எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லைம்மா, என்கிட்ட துட்டே இல்லைம்மா. ஏம்மா ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் வாங்கி தாங்களே. மஞ்சு, அந்த விளக்கமா தேடு, அடிச்சு தூக்கி வெளியே வீசுவோம். இப்போ தானே உள்ள வாரேன், அதுக்குள்ள எதுக்கு அடிச்சு தூக்கி வெளியே வீச போற? ஏங்க உங்களை இல்லை, என்ன இல்லையா? சந்தோஷம். இந்த ரேகா தாங்க காலேஜுக்கு போகணும்னு ட்ரெஸ் கேட்கா. நான் அன்னைக்கு தானே சொன்னேன் உங்ககிட்ட, ஏகப்பட்ட ட்ரெஸ் வீட்டில் இருக்கு, ட்ரெஸ்ஸே நம்ம வாங்கக்கூடாதுன்னு. இப்போ வந்து 2 ட்ரெஸ் வாங்கிட்டாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதான் ஏசுனேன். நான் கூட உள்ள வந்தோடனே விளக்கமா தேடு அடினோன்னு என்னையத்தான் சொல்லுது போலன்னு நினச்சிட்டேன். உங்களை போய் சொல்லுவேனாங்க, நீங்கள் தான் என் பிராண நாதராச்சே. சரி, சாப்பிட என்ன வச்சிருக்கு? மத்தியானம் வச்ச சோறும் புளிக்குழம்பு இருக்கு. புளிக்குழம்பா? வேற ஒன்றும் இல்லையா? கூட்டுக்கு அப்பளம் இருக்குங்க. சரி, உள்ள போய் கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு வாரேன். சோத்தை எடுத்து வை, நேரம் ஆயிட்டுல, வயிறு ரொம்ப பசிக்கி. ஆ சரி போங்க, எடுத்து வைக்க. என்னப்பா ராமு, திடீர்னு நீ டீ கடைக்கு வந்திருக்க? பொண்டாட்டி கூட சண்டை, காப்பி கீப்பி வேணும்னா கடைக்கு தானே வர வேண்டி இருக்கு. நீ சண்டை போட மாட்டியப்பா, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனே மறந்துட்டுனே. ஒரு 2-3 நாள் ஆயிட்டு ரூமுக்குள்ளே உடமடைக்கா, வெளியே ஆள்லையே படுத்து கொசு பிடுங்கி தள்ளுது. சரி, அதான் ஒரு காப்பியை குடிச்சிட்டு போவோமேன்னு வந்தேன். என்ன பிரச்சனைனே மறந்துட்டா? அன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸில் மீட்டிங் வச்சாங்கண்ணே. மீட்டிங் முடிஞ்சு அப்படியே பார்ட்டி வச்சாங்க. சரி, பார்ட்டியில் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துட்டேன். அதுல இருந்து பிரச்சனை, வீட்டுக்குள்ளே உடமடைக்கா. பார்ட்டின்னா அப்படி இப்படித்தான் இருக்கும். ஒரு நாளைக்கு சண்டை போட்டு விட வேண்டியது தானே. இத்தனவுமா சண்டை போட்டுட்டு கிடக்கா? நேத்தெல்லாம் கொடக்கம்பியை கொண்டு கண்ணை குத்த வந்தானே. ரொம்ப கஷ்டம்தானே? வயிறு பசிச்சுது, சாப்பாடு வேணும்னு கேட்கறதுக்கு பயமா இருந்துச்சு. அடிச்சிருவாளோன்னு பயந்து போய் சரி ஒரு காப்பியை குடிச்சிட்டு போய் படுத்துக்கிடுவோமேன்னு வந்தேன். ஏன் பயப்படுதப்பா? நீ தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்க வேண்டியதானே, உன் கண்ட்ரோலில் வச்சுக்கிடணும். ஐயோ அடிக்கவா? நான் லேச ஏசுனா கூட உடனே அவளுக்கு கோவம் வந்துடும். என்னைய தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருவா. எங்களை மாதிரி இருக்கணும்ப்பா. எதுனாலும் நம்ம சொல்றது அவங்க கேட்குற மாதிரி வச்சுக்கிடணும். நீ பசிக்கின்னா ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டியதானே, ஒரு காப்பியை குடிச்சிட்டு போனால் தாங்குமாக்கும். போதும், ஒரு காப்பியை குடிச்சிட்டு 2 பிஸ்கெட்டை தின்னுட்டு போனா போதும், வயிறு நிறைஞ்சிரும். பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ண தெரியல, நீ எல்லாம் வாழ்க்கையில் எங்கப்பா முன்னேற போற? நாளை என் பொண்டாட்டி ஏதாவது செஞ்சானா சப்புன்னு அடிச்சிருவேன். என்னை பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிறது தப்புன்னே. அதுக்குன்னு அவள் ஏதாவது செஞ்சால் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும்? அதுக்கு அடிக்கக்கூடாதுன்னே, பாசமா சொல்லி புரிய வச்சாலே புரிஞ்சுக்கிடுவாங்க. எனக்கு அப்படியே பழகிட்டுப்பா. நாளை ஏசி விட்டுருவேன். கண்ணை காட்டிக்கிட்டு ஒரு மிரட்டுனா போதும், பயந்து நடுங்கிருவல்ல.
எனக்கு அதெல்லாம் வராதுண்ணே, நான் இப்படியே இருந்துக்கிடுதேன். நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டப்பா. சரிண்ணே, நேரம் ஆயிட்டு, நான் வீட்டில் போய் படுக்கேன், காலையில் ஆபீஸுக்கு போகணும். ஆமாப்பா, அப்படியே எல்லாரும் கிளம்ப வேண்டியதுதான். மருமோளே சாப்பிடலையா? சாப்பாடு வச்சது அங்கேயே இருக்கு, இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கே. எத்தே ராமு வந்தாரு, ஆளை காணும். அவன் எங்கே போனான்னு தெரியலையே. நான் அவர் வந்தோடனே சாப்பிட்டுக்கிடுதே, வச்சிருங்க. அவன் எப்போ வரணும்? நீ சாப்பிட வேண்டியதானே. எத்தே அவருக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னு இன்னைக்கு ஆசையாக மீன் குழம்பு வச்சேன்தே. அவர் சாப்பிடலன்னு நான் எப்படி சாப்பிட மனசு வரும்? அவர் வரட்டும். ஏற்கனவே 2 பேருக்கு சண்டையாக கிடக்கு. அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் சாப்பிடுதேன். என்ன பிள்ளையம்மா, அவன் எங்கே போனான்னு தெரியல, இவ சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னமும் செய், சோறை நான் இங்கே வச்சுட்டு போகிறேன். இங்கே வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கோ. சரித்தே, நான் சாப்பிட்டுக்கிடுதேன். சரி, நான் போய் தூங்குதேன், நீ சாப்பிட்டு பாடு என்ன. இந்த அத்தை கூட வர வர நம்ம மேலே பாசமாக இருக்காங்க. இந்த ராமுதை ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியல. இந்த பொக்கவாய் மனுஷன் எங்கே போனாருன்னு தெரியலையே. நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோன்னு கோவச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரோ. நான் சண்டை போட தான் செய்வேன். அவர் குடிச்சிட்டு வந்தா நான் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும்? நான் சண்டை போடுவேன். அவர் தானே என்னையும் சமாதானப்படுத்தணும். பிறகு எதுக்கு புருஷன் இந்த வீட்டில் இருக்காரு? தூக்கம் வருது, பெசாட்டுக்கு நம்ம படுத்து தூங்கவாது செய்வோம். ஐ, மீன் குழம்பு, சோறு. என்னது இது? இவ எதுக்கு இங்கே படுத்திருக்கா? சாப்பிட்டாலாம் இல்லையான்னு தெரியலையே. சாப்பாடு யாருக்கு? நெட்டம்மா, நல்லா தூங்குதாளே. நெட்டம்மா, சாப்பிட்டியா இல்லையா? பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்காளே, சாப்பிட்ருக்க மாட்டான்னு நினைக்கேன். நெட்டம்மா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சும்மா விளையாடாத நெட்டம்மா. ஒரு நாள் குடிச்சிட்டு வந்துட்டேன், அதுக்கு மன்னிச்சிரு. இப்படியா 4 நாளைக்கு பேசாமல் இருப்ப? சாரி, என்னை மன்னிச்சிரு. இன்னமும் குடிச்சிட்டு வரமாட்டேன். சரி சரி, போய் படுத்து தூங்குங்க. சாப்பிட்டியா இல்லையா நீ? சாப்பாடு யாருக்கு இங்கே வச்சிருக்கு? அது உங்களுக்கு தான், எடுத்து சாப்பிடுங்க. நீ சாப்பிடாம தானே படுத்து கிடக்க? நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலைன்னா உங்களுக்கு என்ன? நீங்கள் சாப்பிட்டு போய் படுங்க. என் செல்லத்துக்கு இன்னும் கோவம் குறையல போல. இரு, உனக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடுதேன். இந்தா நெட்டம்மா, சாப்பிடு. இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க, அப்போ தான் சாப்பிடுவேன். இனிமேல் உன் மேலே சத்தியமாக குடிக்க மாட்டேன் நெட்டம்மா. எம் 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 எம். யோ பொக்கவாயி, ஐ லவ் யூ.